உங்களை போல இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றதுக்காக 1000 கேள்விகளோட நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பல மாணவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நேரடியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நேரடியாக கேட்க போறோம். நீங்களுமே அதை தெளிவா பார்க்க போறீங்க. வாங்க அவங்கள்ட்ட என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு கேட்கலாம். எனக்கு என்னன்னா, எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றது, யாருமே பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் சேர போறது இல்லை. நீங்க சேரவும் போறது இல்லை, கவுன்சிலிங்ல தான் போக போறீங்க. அப்ப கவுன்சிலிங்ல போகும்போது கிடைக்குமா கிடைக்காதான்னு 100 பேர்கிட்ட கேள்விகளை கேட்காதீங்க. பொறுமையா இருங்க. கவுன்சிலிங்ல எல்லாருக்குமே கிடைக்கும். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இந்த கவுன்சிலிங்னா என்னன்னு கத்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றது. கவுன்சிலிங் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீங்க யார்ட்டையும் எதுவும் கேட்க தேவையில்லை. நீங்களே சிறப்பா பண்ணிடலாம் எல்லாமே. ஆமாங்க, போன் வருந்தாங்க. இப்ப நானும் எங்க வீட்டுல இப்ப எனக்கு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்க, 12th முடிச்சுட்டு, அவ்வளவுதான். அவனை கொண்டு எடுத்துருவாங்க. அவன் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்தே அவனோட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நம்பர் கொடுத்துருப்பான். அப்புறம் வெளியில ஸ்கூல் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வரையில எங்கேயாவது நம்பர் கொடுத்துருப்பான். போன் வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு காலேஜ், நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நான் யூடியூப் சேனல்ல நான் கூவி இப்ப இந்த கோபியை நீங்க எல்லாம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா எதுக்காக? என்னோட பேச்சு, என்னுடைய நான் என்ன சொல்றேனோ, என்னை பிடிச்சிருக்கு, இதனாலதான் பாக்குறீங்க. ஒரு காலேஜ் நல்லா இருந்தா நீங்களே அதை தேடி போவீங்க. இப்ப சென்னையில டாப் காலேஜ் எல்லாம் இருக்க, யாருக்காவது கெஞ்சி கூப்பிடுறாங்களா? ஏதாவது ஒரு கல்லூரியில இருந்து உங்களுக்கு போன் வருதுனாவே அங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கு. பெரிய காலேஜ், பெரிய கட் ஆஃப்ல உள்ளவங்களே போன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா அப்ப நமக்கு இதை விட சிறப்பான கல்லூரியில சீட்டு கிடைக்கும் போல இருக்கு. இவங்களே நம்மளை கூப்பிடுறாங்கன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை கூப்பிடுறாங்கல்ல அந்த கல்லூரியுடைய கவுன்சிலிங் கோடு, காலேஜ் பேரெல்லாம் வெப்சைட்ல போய் பார்த்து, போன வருஷம் அந்த காலேஜ்ல நம்ம கட் ஆஃபுக்கு கிடைச்சிருக்கான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்க அப்புறம் அந்த காலேஜ்ல போய் சேரணும். நீங்க எதையுமே கம்பேர் பண்ணி பார்க்காம, எதையுமே வெப்சைட்ல பார்க்க தெரியாம, நீங்க ஏதோ கூப்பிடுறாங்க ஈஸியா நமக்கு ஃப்ரீயா இது பண்றாங்கன்னு போனீங்கன்னா அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சரி, இப்போ அலாட்மென்ட்க்கு அப்புறம் எப்படி சார் இந்த காலேஜ் தான் போணும், இந்த டேட்க்குள்ள போணும், எப்படி சார்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி உங்களுக்கு முழுசா அப்படியே உங்களுக்கு டேட்டோட கொடுத்துருவாங்க. 1வது ரவுண்டு எந்த தேதியில நடக்கும், 2வது ரவுண்டு எந்த தேதியில நடக்கும், 3வது ரவுண்டு எந்த தேதியில நடக்கும், ஒரு ரவுண்டுலையும் நீங்க எந்தெந்த நாள்ல என்னென்னலாம் பண்ணணுங்கிறத செப்பரேட்டா ஜூன் 27ஆம் தேதி அவங்க கொடுத்துருவாங்க. அது எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒண்ணுமே இல்லை. 1வது ரவுண்டு எப்படி நடக்குதோ அதே போலதான் அடுத்தடுத்த ரவுண்டு நடக்கும். மொத்தம் 13 நாள். நம்ம சேனல்லே நான் வீடியோ போட்டிருந்தேன். அது எல்லாமே வெப்சைட் தான். எங்கேயுமே நீங்க போய் பார்க்க தேவையில்லை. ஆன்லைன்ல டிஎன்ஏ வெப்சைட் மட்டும்தான். உங்களுக்கு காலேஜ் சேர்ற வரைக்கும் வெப்சைட் மட்டுமே. வெப்சைட்ல தான் அனைத்துமே பார்க்கணும். ஓகே, ரைட். அடிக்கடி என்ஐஏடில இருந்து கேம்பஸ் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. எங்க கிட்ட ஜாயின் பண்ணுங்க, இங்க நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, கவுன்சிலிங்கோட அதான் இப்ப இருக்கிற காலேஜோட பெட்டரா நான் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. என்ன காலேஜ்? என்ஐஏடி சார். என்ஐஏடியா? தெரியல, அந்த மாதிரி பேர்ல நான் கேள்விப்பட்டது இல்ல. சரி, ஃபுல் நேம் தெரியல. சரி, ஒருவேளை காலேஜ் மற்றவங்க எல்லாமே உங்களை கூப்பிடுவாங்க தான். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கட் ஆஃப்னு ஒன்று இருக்கு. வெப்சைடுன்னு டிஎன்ஏ கவுன்சிலிங் வெப்சைட் இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஏன் போகணும்? நீங்கள் கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தால் கவுன்சிலிங்லேயே போகலாம்ல. கூப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணி கூப்பிடுறாங்க. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் எல்லாமே பண்றாங்க. நீங்க அதுல உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா அவங்க ஏகப்பட்டது விளம்பரம் பண்ணுவாங்க தான். கல்லூரிக்கு விளம்பரம் பண்ணாதது இன்னைக்கு என்ன இருக்குது? நீங்க போனை திறந்தீங்கன்னா நீங்க ரீல்ஸ்ல விளம்பரம், போன்ல விளம்பரம், எல்லா பக்கமும் விளம்பரம். நீங்க அதுல உங்களுக்கு அந்த கல்லூரியில கூப்பிடுறாங்கனாவே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உங்களை ஏதாவது பெரிய காலேஜ், எந்த காலேஜாவது கூப்பிட்டாங்களா? டாப் காலேஜ் ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி நீங்க உங்க பையனை அழைச்சிட்டு வாங்க, இப்பவே அட்மிஷன் போட்டுக்கலாம்னு எங்கேயும் கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்கன்னா ஓகே, டாப் காலேஜ். இப்போ என்னை சார் கோயம்புத்தூர்ல பிஎஸ்சில இருந்து கூப்பிடுறாங்க, குமரகூர்ல கூப்பிடுறாங்க, கேபிஆர்ல, ஈஸ்வர்ல கூப்பிடுறாங்க, இந்துஸ்தான் பெரிய காலேஜ் எல்லாம் கூப்பிடுறாங்க. இங்க சென்னையில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், ஈஸ்வரி காலேஜ், லோயாலா காலேஜ், இந்த மாதிரி டாப் காலேஜ் எல்லாம் கூப்பிடுறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டாப் காலேஜ் உங்களை கூப்பிடுறாங்களா? கூப்பிடுற காலேஜ் எல்லாமே அது ஓரளவுக்கு ஒரு மட்டமான காலேஜ்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் இருந்தா அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கூப்பிட தேவையில்லை. நீங்க தானாவே போயிருவீங்க. அதுதான் உண்மை. போன் நம்பர் பார்த்துட்டு எடுக்கலனா கூட வேற நம்பர்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். வரட்டும். போனை நம்ம என்ன பண்றது? போனே நம்ம வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு இன்னும் 2 மாசத்துல.
என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சரி சார் நாங்க காலேஜ் அட்மிஷன் போட்டோம் சார் அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே ரைட். ரேங்க்குக்கும் கட் ஆஃப்க்கும் டிஃபரன்ஸ். ரேங்க்குக்கும் கட் ஆஃபுக்கும் டிஃபரன்ஸா? இப்போ வந்து இவங்க ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ரேங்க்குக்கும் கட் ஆஃபுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்கீங்க. இப்போ கட் ஆஃப்ங்கிறது எல்லாருக்குமே கட் ஆஃப் வந்துருச்சு. இன்னைக்கு எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் கட் ஆஃப்ங்கிறது எல்லாருக்குமே வந்துருச்சு. நம்ம கட் ஆஃபை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்குல்ல, அதை வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க ரேங்கா வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து 200ல இருந்து 77 கடைசி 77.5 கட் ஆஃப் வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவங்க கட் ஆஃப் வந்து அவங்க ஒரு லயனா பிரிப்பாங்க. 200ல இருந்து 180 வரைக்கும் எத்தனை பேர், இந்த மாதிரி எல்லாமே லயனா வெளியிடுவாங்க. ஒட்டு மொத்தமா எத்தனை பேர் 150 கட் ஆஃபுக்கு மேல இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது ரேங்க் நமக்கு வந்துடும். ஜென்ரலா நமக்கு ஒரு ரேங்க் வரும். ஜென்ரலானா பொதுவா எத்தனை பேர் இருக்கா, இப்ப 2 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா 2 லட்சம் பேர் இருக்கலாம். 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்கன்னா 2.5 லட்சம் பேர் இருக்கலாம். அதுல உங்க ரேங்க் எத்தனாவது இடத்துல வருது, உங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் வரும். அப்ப நம்ம லாஸ்ட் இயர் இங்க கட் ஆஃப் வேணா மாறிக்கிட்டே இருக்கும். வருஷம் கட் ஆஃப் மாறலாம். இந்த காலேஜ்ல வந்து போன வருஷம் 199 கிடைச்சிச்சு, 198க்கு கிடைச்சிச்சு, 185, 177 கிடைச்சிச்சுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா ரேங்க் வந்து பெரிய லெவல்ல மாறாது. ரேங்க் வந்து மாறினதா சரித்திரமே இல்லை. ஒரு சில வருடங்கள்ல லேசா மாறும். ஆனா ரேங்க் வந்து அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அதனால நீங்க ரேங்கை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப சென்னையில உள்ள SSN காலேஜ், சிஇஜி காலேஜ்ல சிஎஸ்சிக்கு போன வருஷம் 500வது ரேங்க்ல கிடைச்சிருக்குன்னா, அந்த 500 ரேங்க்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு சத்தியமா அவங்க வந்து அந்த காலேஜுக்கு எலிஜிபிள், உறுதியா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் தான் அர்த்தம். இதுதான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது. இதுதான், வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. கட் ஆஃப்ங்கிறது நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்து ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல ரேங்கை விட ரொம்ப முக்கியம் சாய்ஸ் ஃபில்லிங். ரேங்க் நீங்க எப்படி வேணா இருக்கும், ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் யாருக்கு பண்ண தெரியுது, ஒழுங்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரிகிறவங்க தான் இங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்ல சூப்பரான காலேஜுக்கு போகலாம். இதுதான் உண்மை. ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த டிஎன்ஏ வெப்சைட்ல ஸ்பேஸ் இருக்கு சார். ஒரு கம்யூனிட்டிக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் போட்டிருக்காங்க. அது ஏன் சார் ஸ்பேஸ் உள்ளவங்க சில பேர் ஸ்பேஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து அவங்க நடுவுல சேர்த்திருப்பாங்க அவங்க பேர் விடுபட்டு போயிருக்கும். அந்த மாதிரி நடுவுல சேர்த்தவங்களுக்குலாம் அந்த மாதிரி சேர்த்தவங்களுக்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் ஒன்று. இன்னொன்று நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய அந்த டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜஸ், அதாவது இன்னைக்கு எல்லாமே அட்டானமஸ் காலேஜாக மாறிடுச்சு. அஃபிலியேட்டட் காலேஜுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேயே பாஸ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இன்னும் விரைவிலேயே நமக்கு கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் எப்படி ஒரு காலேஜ்லையும் பாஸ் பர்சன்டேஜ் இருந்தது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த ரேங்கை வச்சு ஒன்றும் குழம்பிக்க வேணாம். அது ஒரு சில பேருக்கு வந்து போடாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, சில பேரை வந்து நடுவுல சேர்த்திருப்பாங்க, அதனால அப்படி வரும். வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அது எனக்கு இன்னும் வர 20 days ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியும். ஆமா, நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு இப்போ வரப்போற ஜூன் 6ஆம் தேதியோட டேட் எல்லாம் முடிய போகுது. அதுக்கப்புறம் எதுவும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல. சர்டிஃபிகேட் உள்ள அப்லோட் பண்றதுக்கு ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஆனா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப மஸ்டா நீங்க எல்லாருமே அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்க எப்படி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ரேங்க் கொடுப்பாங்க, என்ன மாதிரி உங்களுக்கு இது பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன மாதிரி நீங்க கம்யூனிட்டினே தெரியாம போயிடும். உங்க கம்யூனிட்டிக்குன்னு ரேங்க் கொடுக்கணும். அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒப்புகை சீட்டு ஒன்று கொடுப்பாங்க, அதையாவது அப்லோட் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே நான் சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட இந்த அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட், அந்த ரிசிப்டாவது உள்ள அப்லோட் பண்ணி விடுங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி விடுங்க. தேங்க்யூப்பா. சொல்லுங்கம்மா, என்ன டவுட்? சார் எங்க பாப்பா 153 சார் கட் ஆஃப். ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார். 7.5 ரிசர்வேஷன். ஓகே, கிடைக்குமாங்க சார்? கண்டிப்பா கிடைக்கும். 7.5 ரிசர்வேஷனுக்கு நான் என்ன சொல்றேன்னா, எதுலையுமே நமக்கு டேட்டா கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்துல நம்ம கிட்ட வந்து 1ஆவது ரவுண்டு, 2ஆவது ரவுண்டு, 3ஆவது ரவுண்ட்லாம் எந்தெந்த ரவுண்ட்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கான அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதை வச்சு தான் நம்ம செக் பண்ணணும். இங்க வெப்சைட்ல நார்மலா போட்டிருக்க கட் ஆஃப் உங்களுக்கு வராது. அதனால நீங்க தைரியமா வெயிட் பண்ணுங்க. 7.5ல எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்க வர மாட்டாங்க 7.5ல உள்ளவங்க. எல்லாத்துலயுமே இன்னைக்கு வந்து அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, MBBS, ஆயுஷ் படிப்புகள், இந்த மாதிரி லா,
வெட்டினரி இந்த மாதிரி எல்லா படிப்புகள்லையும் இருக்குது. அதனால மற்ற படிப்புகளுக்கும் போயிடுவாங்க. இன்ஜினியரிங்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் வருவாங்க. அதனால வந்து கண்டிப்பாக 7.5ல சீட்டு உங்களுக்கு கிடைக்கும், இலவசமான சீட்டு. அதனால ஒரி பண்ண வேணாம். இப்போ வந்து நேம் கொடுக்கும்போது சர்டிபிகேட்ல உள்ள நேம் மாதிரியே கொடுக்கணுமா இல்ல நம்ம ஆதார் கார்டுல உள்ள நேம் மாதிரி கொடுக்கணும்? ஒரு நேமும் கொடுக்க தேவையில்லை. இப்போதைக்கு நீங்க ஒரு பேசிக்கா உங்க பேரு, நீங்க யாரு, நீங்க படிச்சிருக்கீங்களா, நீங்க உங்களுடைய கட் ஆஃப் என்ன, உங்க கம்யூனிட்டி என்னன்னா அவங்க சும்மா ஒரு என்கொயரிக்காக தான் அதுல எல்லாத்தையும் போட சொல்றாங்க ஒழிய இதெல்லாம் பார்த்து யாரும் பயப்பட வேணாம். வரப்போற ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து கரெக்டா ஜூன் 10ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷன் நடக்கையில உங்களுக்கு உங்களுடைய கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட் இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்ப நீங்க உங்க வெப்சைட்ல போய் பார்க்கணும். உங்களுக்கு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை இன்கம்ப்ளீட்னா உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு இந்த சர்டிபிகேட்லாம் ஒழுங்கா அப்லோட் பண்ணல, நீங்க இதெல்லாம் கரெக்டா அப்லோட் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனா அதுக்கு நீங்க சர்டிபிகேட் எல்லாருமே அப்லோட் பண்ணி இருந்தாதான் கூப்பிடுவாங்க. நீங்க சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. அதனால எல்லா சர்டிபிகேட்டையும் அப்லோட் பண்ணிருங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த இதுல நீங்க எந்த தவறு பண்ணியிருந்தாலும் நீங்க காலேஜுக்கு கொண்டு போற சர்டிபிகேட்ல தான் உங்களுடைய ஒரிஜினல் பேர் என்ன இருக்கு, ஒரிஜினல் ஊர் என்ன இருக்கு, ஒரிஜினல் கம்யூனிட்டியில என்ன இருக்குங்கிறத அங்கதான் வெரிஃபை பண்ணுவாங்க. இது ஆன்லைன்லேயே எல்லாம் வெரிஃபிகேஷன் நடந்துடும். இது சும்மா டேட்டா தான். ஒரு பையன் வந்து என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கான், அவனோட கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒழிய வேற எந்த இதுவும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். ஓகேப்பா, தேங்க்ஸ். அருமையான கொஸ்டின்பா. இந்த டிஎஃப்சி சென்டர் நீங்க சொல்றீங்கல்ல, அங்க போங்க. நீங்க டிஎஃப்சி சென்டரை ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேரண்ட்டும் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்க ஊர்லயே உங்களுக்காக ஒரு இடத்துலையும் உங்களை வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும்ட்டு உங்க ஊருக்கு பக்கத்திலேயே போட்டிருக்காங்க. நீங்க டிஎஃப்சி சென்டர் போங்க. டிஎஃப்சி சென்டர் நீங்க போகலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு கவுன்சிலிங்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் தெரியுமா? நாளைக்கு ஒருத்தவனுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க லயனா சாய்ஸ் வைக்கையில ஒரு 10 சாய்ஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு அந்த 10 சாய்ஸ் வைக்கையில ஒரு ரொம்ப வேணாம் ஒரு 50 சாய்ஸ் வைக்கிறீங்க. எவ்வளவு வேணா சாய்ஸ் வைக்கலாம். அதுல இப்போ ஒரு 50 சாய்ஸ் வைக்கும் போது அதுல ஒரு 35வது சாய்ஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸே என்ன பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதா தான் வச்சிருப்பீங்க. அப்ப எனக்கு வந்து உங்க 35வது கிடைச்சிருக்கு, அந்த 35க்கு முன்னாடி உள்ளது ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும்னா நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் 35வது கிடைச்ச காலேஜுக்கு போய் பணத்தை கட்டணும். அப்புறம் அந்த 35க்கு மேல உள்ளதுல 34, 33, 32, 31, 30 1 வரைக்கும் முன்னாடி ஏதாவது ஒண்ணு திடீர்னு கூட கிடைக்கலாம். அதுக்கு நீங்க டிஎஃப்சிக்கு போகணும். அதனால டிஎஃப்சி எங்க இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல உள்ள ட்ரிக் இதுதான். அந்த ட்ரிக்கை யாரு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஊர்ல உள்ள டிஎஃப்சி சென்டர் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். ரொம்ப லோ லெவல்ல உள்ள கட் ஆஃப்ல உள்ள மாணவர்கள்லாம் அந்த டிஎஃப்சி சென்டர் எங்க இருக்குன்னு தயவு செய்து தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய ஒரு நல்ல விஷயம்னு சொல்றேன். உங்களோட 10th 12th சர்டிபிகேட்டு, டிசி, அப்புறம் உங்களுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கான சர்டிபிகேட்டு, அப்புறம் வந்து இதெல்லாம் எப்ப நீங்க எடுத்துட்டு போகணும்னா காலேஜ் சேர போகையில தான் எடுத்துட்டு போகணும். அது வரைக்கும் நீங்க எதையும் எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை. எல்லாத்தையும் வீட்லயே வச்சுக்கிட்டா போதும். காலேஜ் சேரணும். காலேஜ் ஆன்லைன்ல வெப்சைட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு தான் நீங்க காலேஜுக்கு எடுத்துட்டு போகணும். இப்பெல்லாம் நீங்க வந்து சர்டிபிகேட் எல்லாம் கொண்டுகிட்டு எங்கேயும் போய் காலேஜ்ல எல்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. தயவு செய்து சர்டிபிகேட்டு, அப்புறம் உங்களோட அந்த அப்ளிகேஷன் போட்டதுக்கான யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் யார்ட்டையும் கொடுத்துறாதீங்க. அதெல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் மறுபடியும் வாங்குறது கஷ்டம். காலேஜ்ல எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்தா மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஹைகோர்ட் இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கொடுக்க மாட்டாங்க. பாத்துங்க, பத்திரமா இருங்க. சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டேன். சரி, அதுல வந்து இனிஷியல் வந்துட்டு தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அது மாத்த இன்னும் 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க. அந்த ஒப்புகை சீட்டு இருக்குல்ல, ஒப்புகை சீட்டு அதை உள்ள அப்லோட் பண்ணி விடுங்க. இப்போ நீங்க சர்டிபிகேட் போட்டதுக்கான அந்த ஒப்புகை சீட்டு இருக்குல்ல, அதை அப்லோட் பண்ணி விடுங்க. அது மட்டும் பண்ணா போதும். அது மட்டும் பண்ணா போதும். ஓகேனா? ஓகேமா. 178.5 னா எப்படி சார் கன்சிடர் பண்ணுவாங்க ரேங்க்ல? அதான்ப்பா, உங்க கம்யூனிட்டிக்கு ஒரு ரேங்க் வரும், ஒட்டு மொத்தமா ஒரு ரேங்க் வரும். ரேங்க்குங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல யாரு வந்து 200 கட் ஆஃப் எடுத்திருக்கா, யாரு வந்து 200 கட் ஆஃப் எடுத்தா, எத்தனை பேர் 200 எடுத்திருக்கான், எத்தனை பேர் 199, எத்தனை பேர் 198, எத்தனை பேர் 197, இப்படி லைனா போட்டுக்கிட்டு வருவாங்க ஒருத்தவங்களுக்கா. எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அந்த ரேங்கை வந்து அவங்க தயார் பண்ணுவாங்கன்னா பொதுவா அவங்க வந்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கட் ஆஃபை வச்சு பார்க்கும்போது சில பேர் ஒரே மாதிரியான கட் ஆஃப்லாம் வந்து அவங்களுடைய மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஆப்ஷனலாக ஒரு இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க.
நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ரேங்க் வைக்கையிலலாம் ஒன்றும் குளறுபடியெல்லாம் நடக்காது. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் எந்த ஒரு குளறுபடியும் கிடையாது, ஏமாற்று வேலைகள் எதுவுமே நடக்காது, எல்லாமே உண்மையாக நடக்கும். நீங்கள் கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும், எதுவுமே பொய்யா நடக்காது, எல்லாமே உண்மையாக நடக்கும். நான் மார்பாக்கம் யோகேஷ் பேசுகிறேன் சார். 185.5 சார் கட் ஆஃப். நல்ல கட் ஆஃப் சொல்லுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் எடுத்துக்கலான்னு இருக்கா சார். நல்லதுப்பா, சூப்பர், வெரி குட். இதுதான் நல்ல முடிவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீ நல்ல காலேஜில் படி. கோர்ஸ் முக்கியமே இல்லை, நல்ல காலேஜ் தான் முக்கியம். அதை யாராவது கோர்ஸ் முக்கியம்னு உன்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்க, அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்கன்னா, நான் நல்ல காலேஜுக்கு போயிட்டேன்னா எனக்கு வேலை கிடைக்கும், அதே அந்த கோர்ஸுக்கு ஆசைப்பட்டு நான் ஏதாவது ஒரு காலேஜுக்கு போனால் வேலை நீங்கள் வாங்கி தருவீங்களான்னு கேளுங்க, அதுதான் நல்லது. நீங்கள் நல்ல காலேஜில் படிங்க, அவ்வளோதான். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். என்ன டவுட்டு? நான் செக் பண்ணி பார்த்தேன் சார் கட் ஆஃப். ஓகே. சிஇஜி கேம்பஸ்ல மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு சார். ஆமா, சரி. எனக்கு 185.5 கிடைக்கும். அப்போ வச்சு பாருங்க. எம்ஐடி கேம்பஸ்ல ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு சார். அதான் எம்ஐடி கேம்பஸ், 2 கேம்பஸ்ல எது கிடைச்சாலும் ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி பிளேஸ்மெண்ட். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், சாப் கேம்பஸ், அப்புறம் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது ஏசிடி கேம்பஸ், இந்த 4க்குமே ஒரே பிளேஸ்மெண்ட் தான். பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நீங்கள் எந்த கோர்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்து படித்தாலும் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது எங்களோட பொறுப்புன்னு சொல்லியிருந்தாரு. அதனால இது படித்தா வேலை கிடைக்காது, அது படித்தா வேலை கிடைக்காதுலாம் இல்லை, எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும்பா, நீங்கள் படிக்கலாம். தேங்க்யூ. போட்டு வைக்கலாமா சார் அதில்? என்னப்பா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போட்டு வைக்கணுமா? அதை அப்போ பேசிக்கிறோம், இன்னைக்கு நேரம் இப்போ இல்லை, கவுன்சிலிங் நேரத்தில் பேசிக்கலாம். ஓகே. அதான் நல்ல கட் ஆஃப் மாணவர்களை நல்ல காலேஜுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக இங்க ஒரு பெரிய கூட்டமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? டார்ச்சர் பண்றாங்கன்னா போனை தூக்கி சுவிட்ச் ஆஃப் போட்டு போனை தூக்கி வீசிடு, வேற நம்பர் புதுசா வாங்கிடு, அந்த நம்பரை தூக்கி வீசிட்டு. அப்புறம் என்ன பண்றது? அதான் பண்ண முடியும். ஓகே ஓகே. காலேஜ் கட் ஆஃபை வச்சு முடிவு பண்ண முடியாது. ரேங்க் வரட்டும், அது வரைக்கும் கட் ஆஃப் காலேஜை பத்தி கேட்காதீங்க. கவுன்சிலிங்கை பத்தி கேள்வி கேட்கறதுக்காக தான். அது தெரியாது, வரட்டும், நேரம் வரட்டும். அந்த கட் ஆஃப் 7.5 ரிசர்வேஷனுக்கு நம்ம சொல்ல முடியாது தம்பி. அதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு செப்பரேட்டாக வீடியோ உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். 7.5 ரிசர்வேஷன்லாம் அப்போ பேசிக்கலாம், பொறுமையாக இருங்க. வெரி குட் கேள்வி. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்போ அப்ளையே பண்ணியிருந்தாலும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒன்று, இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் நீங்கள் 8ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் பிரச்சனை இல்லை, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும், அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மட்டும்தான் போகலாம். இப்போ நிறைய பேருக்கு கேரளாலலாம் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, இல்லை வேறு மாநிலத்தில் கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட போக முடியாது. பாண்டிச்சேரி கூட போக முடியாது. பாண்டிச்சேரி மாநிலத்தில் இங்கே நம்ம அது ஒரு அங்கே இருந்தவங்க கூட போக முடியாது. மெரிட்னா டைரெக்டாக காலேஜில் மெரிட் மேனேஜ்மெண்ட் சில நேரங்களில் சில காலேஜில் இப்போ கவுன்சிலிங்கில் ஒரு ஃபீஸ், இப்போ ஒரு காலேஜில் கவுன்சிலிங்கில் போனாவே 1,25,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அதே சேம் டைம் நீங்கள் மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் போனீங்கன்னா அதே 1,25,000 கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன வாங்குறாங்களோ அதே ஃபீஸை மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வாங்குவாங்க. அதுதான் சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா டொனேஷன் கேட்பாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 7 லட்சம் டொனேஷன் கொடுங்க, 5 லட்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி டொனேஷனே வாங்காத கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே பெரும்பாலான கல்லூரிகள் ஒரே மாதிரியான ஃபீஸை தான் வாங்குறாங்க. ஒரே மாதிரியான ஃபீஸ். கவர்மெண்ட் கோட்டால என்ன ஃபீஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் அதே ஃபீஸ் தான். அதனால நீங்கள் அந்த அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் டொனேஷன் வாங்காத காலேஜில் சேர்ந்துக்கலாமா? மூவ் அண்ட் அப்வோர்டா? அது இந்த கவுன்சிலிங்லையா? அதுதான்மா. அதை பற்றியெல்லாம் நம்ம இன்னும் அந்த நெருங்குற நேரத்தில் சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் சொல்லுவோம்மா. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 10 காலேஜ் சாய்ஸில் வச்சுட்டீங்க, ஏதாவது ஒன்று கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்வோர்டு மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, இப்போ 10ஆவது சாய்ஸ் கிடைச்சிச்சுன்னா மேலே உள்ள 9ஆவது சாய்ஸை மறுபடியும் அந்த சிஸ்டம் எடுத்து பார்க்கும்.
ஒருவேளை அந்த மேலே உள்ள 9வது சாய்ஸ்ல ஒருவேளை வேற யாருக்காவது கிடைச்சனால தான் உங்களுக்கு கிடைக்காம 10வது கிடைச்சிருக்கும். அப்போ அந்த மேலே உள்ள 9ல யாராவது சீட்டு கிடைச்சி போய் அந்த ஒரு 5 நாள் டைம் கொடுப்பாங்க. அதில் காலேஜில் போய் அவங்க சேராமல் போயிட்டா அந்த சீட் அந்த மேலே உள்ள 9 சீட்டில் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சீட்டை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அந்த 5 நாள் கணக்குங்கிறது எதுக்காகனா காலேஜில் போய் ஒருவேளை யாராவது சேராமல் போனால் அந்த சீட்டு உங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்காக தான். ஆமாம், அது எல்லா இன்ஜினியரிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சாய்ஸ் ஃபில்லிங்ல இருக்குமா சார், இல்ல குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குமா? எல்லாமே இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ்ல இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ 1வது ரவுண்டுல எல்லா கோர்ஸுமே இருக்கும் சீட்டு. இப்போ பெரிய பெரிய காலேஜ்லாம் பெரிய பெரிய காலேஜ்ல இருக்கும். 2வது ரவுண்டுல பெரிய பெரிய காலேஜ்லலாம் சீட்டு கொஞ்சம் குறைஞ்சு, அப்புறம் 2வது ரவுண்டுல 1வது ரவுண்டுல ஒரு 10 காலேஜ் தான் சீட்டு நிரம்பும். அப்புறம் 2வது ரவுண்டுல பெரும்பாலான ஒரு 30-40 காலேஜ் சீட்டு வந்து நிரம்பும். அப்புறம் 3வது ரவுண்டுல இன்னும் 30-40 காலேஜோட சீட்டு நிரம்பும். நீங்க வேகன்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த வேகன்சியில இருக்கக்கூடிய சீட்டுக்கு மட்டும் தான் நீங்க சாய்ஸ் வைக்கலாம். அவ்வளவுதான். 180 பிளஸ் கட் ஆஃபா? ஓகே. பெரிய காலேஜ்லேயே நீங்க எய்ம் பண்ணலாம்ப்பா. இப்போ வந்து உங்களுக்கு டாப் காலேஜ் லிஸ்ட் இப்போ சென்னை, கோயம்புத்தூர்லாம் தெரியும்ல. இப்போ நம்ம NIRF ரேங்கிங்லாம் நம்மளுடைய காலேஜில் எதெல்லாம் NIRF ரேங்கிங்கில் நல்ல காலேஜ், அந்த காலேஜில் எதுலையாவது உங்களுக்கு பெரிய காலேஜ், நீங்கள் எல்லாமே பெரிய காலேஜில் எய்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த கோர்ஸ் அந்த கோர்ஸ்ன்னு தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். முதல் கவுன்சிலிங்னா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்ல. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்றீங்க, என்ன கட் ஆஃப் உங்களுக்கு? 183.5. இந்த வருஷம் உங்களுக்கு 1வது ரவுண்டில் கூப்பிட்டாங்கன்னா, ஒருவேளை 1வது ரவுண்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த காலேஜை வேணாலும் நீங்கள் சாய்ஸில் வச்சுக்கலாம். டாப் காலேஜில் எல்லாமே உங்களுக்கு இதுதான் செப்பரேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு கவுன்சிலிங் நேரத்தில் உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு செப்பரேட்டாக தெரியும். நம்ம அந்த ரேங்க் வரட்டும், அந்த ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் வந்தோடனே நம்ம அந்த வெப்சைட்லேயே நீங்கள் எப்படி என்ன பார்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. VITயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை அதில் எனக்கு உங்களுக்கு ஃபீஸ் அது அஃபோர்டபுளாக இருக்கணும்ல, அந்த ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியுது அப்படின்னா நோ பிரச்சனை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியுது, படிக்கலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்கள் VITயில் வந்து வேலூர் கேம்பஸு, சென்னை கேம்பஸு, இதில் எது கிடைச்சிச்சுன்னா படிக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் EEE கிடைச்சாலும் எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ண முடியுதுன்னா படிக்கலாம். நம்ம வந்து இப்போ இதில் பேச வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நம்ம வந்து விரைவில் இன்னொரு மீட்டிங்கில் பேசுவோம். உங்கள்கிட்ட எல்லாம் பேசணும்னு தோணுது, அதனால தான் நான் அந்த மீட்டிங் வச்சேன். அடுத்த வாட்டி நம்ம பேசலாம். தேங்க்யூ.